ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இதில் பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ்ஓவில் தமிழ் டைப் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் கீழே ரெட் கலர் லைன் அண்டர்லைன் ஆகும். ஸோ எதனால் அண்டர்லைன் ஆகுது அந்த பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எதனால் அண்டர்லைன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அண்டர்லைன் ஆகும். ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைன் அண்டர்லைன் ஆகும். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது தமிழ் லாங்குவேஜ்க்கு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் லாங்குவேஜ் டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தமிழில் டைப் பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு ரெட் கலர் லைன் அண்டர்லைன் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வேர்ட்ஸ்க்குலாம் எரர்ஸ் இருக்கோ அந்த வேர்டு மட்டும் அண்டர்லைன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரொவைட்ஸ்னு வரணும். ஸோ விஐ வரணும், விஇன்னு இருக்குது. ஸோ அதனால் அது அண்டர்லைன் ஆகிருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பேஸ் தான் வரணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது கான்டெக்ஸ்டுவல் ஸ்பெல்லிங் எரர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. மிஸ்பெல்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல். அதாவது நீங்கள் கிராமட்டிக்கல் எரர்ஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் அண்டர்லைன் ஆகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்படர் கோடுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து டைப் பண்ணிட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஸ்பேஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்டுவல் ஸ்பெல்லிங் எரர்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மிஸ்பெல்டு எரர்ஸ் இந்த மாதிரி எரர்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அண்டர்லைன் ஆகும். பட் ஆனால் தமிழ் லாங்குவேஜில் எரர்ஸ் எதுவுமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகுது. ஸோ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எரர்ஸ்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டில் F7 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ F7 கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட டாக்குமெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்குன்றதை செக் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லைனா ரிவ்யூ டேப் போங்க. ரிவ்யூ டேப் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொவைட்ஸ்னு வரணும். ஸோ அதுக்கான சஜஷன் வேர்டு பார்த்தீங்கன்னா கீழே எனக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேர்டு சேஞ்ச் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு எம்படர் கோடுன்னு வரணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வருமோ அதை இங்கே சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எந்த வேர்டு வேணுமோ அது மேலே வச்சு கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த வேர்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு சிங்கிள் ஸ்பேஸ் வரணும். ஸோ நான் இப்போது வீடியோ யூன்றதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் மிஸ்டேக்ஸாக இருக்கோ சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நீங்கள் சிம்பிளாக. அந்த பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு டபுள் ஸ்பேஸ் இருக்குது, சிங்கிள் ஸ்பேஸ் தான் வரணும். ஸோ அதனால் கீவேர்டுன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ப்ரொஃபஷனலுக்கு பார்த்தீங்கன்னா நான் டபுள் எஃப் போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் கரெக்டான ஸ்பெல்லிங் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஸ்பெல்லிங் அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேம்ஸ் டைப் பண்ணக்கூட உங்களுக்கு எரர்ஸ் வரும். பிகாஸ் அந்த நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ராகுல்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு அண்டர்லைன் வருது. ஸோ ஏன் வருதுன்னா இந்த வேர்ட்ஸ் எனக்கு இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டிக்ஷனரியில் இல்லை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பிளேஸ் நேம் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி எரர்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது கடலூர்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கடலூர்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு இது மிஸ்டேக்காக தான் காமிக்குது. பிகாஸ் இந்த வேர்டு எனக்கு டிக்ஷனரி இல்லை. ஸோ இதை நீங்கள் டிக்ஷனரியில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டு டிக்ஷனரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் அந்த நேமை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எரரில் காமிக்காது. ஸோ ஒரு டைம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் செகண்ட் டைம் அந்த பார்த்தீங்கன்னா டைப் பண்ணக்குள்ள உங்களுக்கு அந்த எரர் பார்த்தீங்கன்னா காமிக்காது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா கடலூர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆட் டு டிக்ஷனரி கொடுத்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எரர் போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எப்போ டைப் பண்ணாலும் அந்த எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கு பார்க்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி இந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் டேப் ஸோ ஃபைல் டேப் போங்க. ஸோ ஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு ப்ரூஃபிங்கிறது இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக எக்ஸப்ஷன் ஃபார்னு போட்டு ஸோ ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸில் உங்களோட ஸ்பெல்லிங் எரர்ஸை ரிமூவ் பண்ண ஸோ அந்த லைன்ஸை ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆல் நியூ டாக்குமெண்ட்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் டைப் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்ஸ் எரர்ஸை செக் பண்ணாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைட் ஸ்பெல்லிங் எரர்ஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் ஒன்லின்றதை டிக் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டிக் பண்ணுறது மூலிமா இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் ஸ்பெல்லிங் எரர்ஸை செக் பண்ணாது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரர்ஸும் நான் டிக் பண்ணிக்கிறேன். ஸோ டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகேன்றதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் லாங்குவேஜில் இருந்த அண்டர்லைன்ஸ் எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் போயிடுச்சு. ஸோ நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் டைப் பண்ணுற டாக்குமெண்ட்டில் மட்டும் ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு டைப் பண்ணுறது மூலிமா ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரெட் கலர் லைன்ஸ் வராது.
ஸோ இதில் டிஸ்ப்ளே ஆகிற ரெட் கலர் அண்ட் ப்ளூ கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டில் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வராது. ஸோ ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்டில் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்றதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைன் அண்டர்லைன் ஆகுது. ஸோ நான் திரும்ப போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு அதை டிசேபிள் பண்ணுறேன். ஸோ ஃபைலில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ் போகிறேன். ஆப்ஷன்ஸில் ப்ரூஃபிங் எழுத போங்க. ஸோ அதில் போய்ட்டு நான் இப்போ திரும்ப அதை அன்டிக் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் எனக்கு திரும்ப வந்துருச்சு. ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட்டுக்கான ப்ரிவியூ பார்க்குறேன். ஸோ கண்ட்ரோல் பி பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போடுறதுக்கான ஷார்ட்கட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ நீங்கள் பிரிண்ட் போட்டிங்கன்னா அந்த லைன்ஸ் எதுவுமே வராது. ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட்டில் மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ திரும்ப ஃபைலில் போய்ட்டு நான் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு அதை எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வென் கரெக்டிங் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இன் வேர்ட்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில செக் பாக்ஸஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் ஸ்பெல்லிங் அஸ் யூ டைப். ஸோ இது எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுற ஸ்பெல்லிங் எல்லாமே செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் கிராமர் எரர்ஸ் அஸ் யூ டைப். ஸோ இது எனேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுல ஏதாவது கிராமர் எரர்ஸ் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காமிக்கும். ஸோ இது நீங்கள் வேணும்னா அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லைன்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தமிழ் டைப் பண்ணக்குள்ள அந்த லைன்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த எரர்ஸை ஆஃப் பண்ணிவிட்டு டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.